ஹலோ ஆல், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம ஸ்டாண்டர்ட் 6th சிந்துவெளி நாகரிகத்தோட கண்டினியூட்டி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 2 வீடியோஸில் சிந்துவெளி நாகரிகம் அப்புறம் ஆர்கியாலஜிக்கல் ஏஎஸ்ஐயை பற்றிலாம் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருப்போம். இப்போ இந்த வீடியோட கண்டினியூட்டியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெருங்குளத்துக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய பெருங்கட்டிடங்கள், அதாவது எந்தெந்த மாதிரியான பெருங்கட்டிடங்கள்லாம் ஹரப்பான் மொகஞ்சதாரோவில் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான சான்றுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மொகஞ்சதாரோவில் அதாவது மாபெரும் கட்டிடங்கள் என்னென்ன கட்டிடங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா, மொஹஞ்சதாரோவில் இன்னொரு மிகப்பெரிய பொது கட்டடம் அப்படின்னு நம்ம சொல்கிறது கூட்ட அரங்கு. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்டு. ஸோ 2 பெரிய கட்டிடங்கள், முன்னாடி பெரிய கட்டிடங்கள், முதல் பெரிய கட்டிடம் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். இப்போ இன்னொரு மிகப்பெரிய பொது கட்டடம் என்ன அப்படின்னா கூட்ட அரங்கு. இதுல மொத்தம் எத்தனை தூண்கள்னா 20 தூண்கள் 4 வரிசையில் இந்த கூட்ட அரங்கை அமைச்சிருப்பாங்க. அடுத்து வணிகம் மற்றும் போக்குவரத்துலேயும் ஹரப்பா மக்கள் ரொம்ப சிறப்பு வாய்ந்தவங்களாக விளங்கியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இவங்க பண்ணக்கூடிய அந்த வணிகத்தில் எடைகளில் அளவிடுறதுக்கு தரப்படுத்தப்பட்ட எடைகளை தான் இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது ஏதோ ஒரு எடை கையில் வச்சு சும்மா அளக்கிறது அந்த மாதிரி இல்லாமல் தரப்படுத்தப்பட்ட எடைகள், அளவுகோல்கள் இதை தான் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அதில் என்னென்னலாம், அடுத்து அவங்க சக்கர வண்டிகளை பயன்படுத்தி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டை கேரி அவுட் பண்ணியிருக்காங்க. மெசபட்டாமியாவில் விரிவான கடல் வணிகம் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான சான்றும் இதில் இருக்குது. அதுக்கு என்ன சான்றாக சொல்கிறாங்க அப்படின்னா, சிந்துவெளியை சேர்ந்தவங்க ஒரு முத்திரையை வச்சுருப்பாங்க இல்லையா, அதாவது வணிகர்கள் ஒரு முத்திரைகளை கொடுத்து தான் ஒரு இடத்துலேருந்து ஒரு பொருளை வாங்குறதுக்கோ இல்லை விற்கிறதுக்கோ அவங்க முத்திரையை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த முத்திரை இப்போது இருக்கக்கூடிய தற்காலத்தில் ஈராக், குவைத், சிரியா இந்த 3 இடத்துலையும் சிந்துவெளிக்கான முத்திரை இப்போ இருக்கக்கூடிய பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க. அதே போல் மெசபட்டோமியாவில் இருக்க சுமேர் அந்த பகுதியில் இந்த காயின்ஸ் எல்லாம், அதாவது இந்த முத்திரைகள்லாம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபும் இப்போ ஏஎஸ்ஐ கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான தகவலை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ அந்த சுமேரியாவில் இருக்கக்கூடிய அடிக்காடிய பேரரசு, அதாவது பேராட்சி, அங்கே ஒரு ஆட்சி நடந்துகிட்ருக்கு. அந்த ஆட்சியோட பேர் அடிக்காடியம். ஸோ அந்த சுமேரியாவில் நடக்கக்கூடிய அந்த பேராட்சிக்கு கீழே இருக்க அரசன் நாரம் சென், அவரோட முழு பேர் அரசன் நாரம் சென். அவர் சிந்துவெளி பகுதியில் உள்ள அந்த மெலுக்கா அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே பார்த்தோம். சிந்துவெளி பகுதியில் என்னென்ன ஊர்கள்லாம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக பார்த்தோம். ஸோ அந்த மெலுக்கா அப்படிங்கிற இடத்துல வாணிகம் செஞ்சுருக்காரு அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கு. யார்? அரசன் நாரம் சென் என்பவர் இந்த மெலுக்கா, சிந்துவெளி நாகரிகத்துக்கு உட்பட்ட மெலுக்கா என்னும் இடத்துல அங்கிருந்து அணிகலன்களை வாங்கி இவர் வாங்கியதற்கான ப்ரூஃப் இவரோட காவியத்திலே கூறப்பட்டிருக்கு. என்ன காவியம் அப்படின்னா, நாரம் சென் அப்படின்ன காவியத்திலேயே இதுக்கான ப்ரூஃப் அவங்க கொடுத்துருக்காங்க. இவங்க போக்குவரத்துக்கு காளைகளை பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அந்த பாரசீக வளைகுடா மற்றும் மெசபட்டோமியாவில் நம்ம பட்டம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. புதையோண்டு கிடந்த அந்த பட்டத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த ஏரியாவில்? மெசபட்டோமியா அண்ட் பாரசீக வளைகுடாவில். அதே போல் சிந்துவெளி பகுதிகளில் என்ன மாதிரியான முத்திரைனா உருள வடிவ முத்திரைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து கப்பல் கட்டும் தளம் அப்படின்னா அதோட பேர் நம்ம லோத்தல் தான் சொல்லலாம். ஸோ லோத்தல் அப்படிங்கிறது சிந்துவெளிக்கு உட்பட்ட ஒரு பகுதி. அந்த பகுதியில் லோத்தலை அவங்க கப்பல் கட்டும் தளமாக உபயோகப்படுத்தி வந்துட்டு இருந்தாங்க. இப்போ தற்கால குஜராத்தில் இந்த லோத்தலில் கப்பல் கட்டும் தளம் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இது அவங்களோட கடல் வணிகத்துக்கு ஒரு சான்று அமைஞ்சிருக்கு. அந்த லோத்தல் குஜராத்தில் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னா, சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில் இந்த லோத்தல் அமைஞ்சிருக்கு. அடுத்து இந்த மொகஞ்சதாரோட தலைவர்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன சின்ன குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆண் சிலை இருக்குது, அதில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. அதில் அந்த ஆண் சிலையோட நெற்றியில் ஒரு தலைப்பாகை கட்டியிருக்கிறதாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட முடியும் தாடியும் நன்றாக ஒழுங்குபடுத்தி இருக்கிறதாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே போல் அதோட காதுகளுக்கு கீழே காணப்படும் அந்த கடுக்கான்கள் மாதிரியான ஒரு சின்ன வளையங்களையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இடது தோளில் பூக்கள் இருக்க மாதிரியும், அவங்களோட மக்கள் இன்றளவும் இன்ன வரைக்கும் அந்த இதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதோட ஒரு சைட்டையும் அவங்க அங்கே அந்த ஃபோட்டோ மூலிமா நம்மளுக்கு தெரிய வருது. அடுத்து தொழில்நுட்பம். ஸோ இவங்களோட தொழில்நுட்பம் ஏற்கனவே பார்த்த மாதிரி தரப்படுத்தப்பட்ட அளவீடுகள், அளவுகோல்கள் இதை வச்சு தான் அவங்க செஞ்சுருக்காங்க. குஜராத் மாநிலத்தில் இப்போ இருக்கக்கூடிய லோத்தல் அப்படிங்கிற பகுதியில் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த அளவுகோல் எவ்வளோ மில்லிமீட்டர் வரை அளவு இருக்கும் அப்படின்னா 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டு அந்த அளவீடுகளை வச்சு அவங்க சிறப்பாக
துல்லியமாக அளவுகளை வந்து மேற்கொண்டிருக்காங்க. இந்த தகவல் பிழையில் முக்கியமாக நம்ம பார்க்குறது என்னென்னா, மனிதர்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி உபயோகப்படுத்தின உலோகம் வந்து நம்ம செம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது அதுதான், பயன்படுத்தப்பட்ட உலோகமும் செம்பு தான். இப்போ மொகஞ்சதாரோவில் வெண்கலத்தால் ஆன ஒரு சிறிய பெண் சிலை ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த சிலை வந்து அதுக்கோட பேர் நடனமாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த சிலையை பார்த்த சர் ஜான் மார்ஷல் அவர் ஒரு கமெண்ட் வந்து சொல்லியிருக்காரு, பாஸ் பண்ணியிருக்காரு. அது என்ன கமெண்ட் அப்படின்னா, இந்த சிலையானது வந்து வரலாறுகள்லாம் உருவாகிறதுக்கு முந்தைய காலத்தில் உருவான சிலை அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்காரு. இது வந்து ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சர் ஜான் மார்ஷல் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இந்த கேவிடி கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, வளாகம், இது வந்து இப்போ இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் இந்த பெயர்களை கொண்ட நிறைய ஊர்கள் வந்து பாகிஸ்தானில் இருக்குது. அதாவது எந்தெந்த மாதிரி ஊர்கள்லாம், கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, மத்தை, உரை, கூடல்கர் என்ற பெயரை கொண்டு இந்த இடங்களில் வந்து பாகிஸ்தானில் இருக்குது. அதே போல் ஆப்கானிஸ்தான்லையும் எந்தெந்த பேர்களில் இருக்குது அப்படின்னா, கொர்க்கை, பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானில் இந்த பேருடைய நகரங்கள் வந்து இருக்குது. ஸோ இது வந்து தமிழ் பெயர்களுக்கான ஒரு பிரதிபலித்தல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது பண்டைய காலத்திலே தமிழ் பெயர்கள் வந்து இந்த மாதிரியான பிரதிபலிப்பு முறையில் அவங்க பேரை வந்து வச்சு வழங்கியிருக்காங்க, சொற்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய சான்றாக இருக்குது. அடுத்து சிந்துவெளி மக்கள் வந்து எந்தெந்த மாதிரியான ஒரு உடைகளை அணிஞ்சிருந்தாங்க, அணிகலன்கள் அணிஞ்சிருந்தாங்க, அன்பு அமைதி அங்கே எப்படி இருந்துச்சு, அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் அப்படின்னா, அவங்களோட உடை வந்து அப்படின்னா பருத்தி ஆடைகளை தான் வந்து அவங்க பயன்படுத்தி வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து கம்பளி ஆடைகளையும் உபயோகப்படுத்தி வந்தாங்க. அடுத்து அன்பும், இவங்க வந்து அதிகமான வெப்பன்ஸ், அதாவது ஆயுதங்கள் எதுவுமே தன்னோட வைத்திருக்கலை. அது வந்து அவங்க வந்து ஒரு அன்பாக ஒரு அரணோடு அவங்க வாழ்க்கையை வாழ்ந்ததுக்கான சான்றாக இருக்குது. அதாவது போர்கள் எதுவும் அவங்க மேற்கொள்ளலை. தங்களுக்கான வாழ்க்கை தரத்தை எதை வச்சு அவங்க உயர்த்திக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்களோட ஆடைகள் மூலியமாகவும். சிந்துவெளி மக்கள் வந்து அதிகமாக போர்களில் எதுவுமே கலந்துக்கலை. அது எதுக்காக அப்படின்னா, அவங்களோட இடங்களில் வந்து ஆயுதங்கள் வந்து சிறிய அளவிலேயே கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் அங்கே வந்து எந்த மாதிரியான சண்டைகளையும் போர்களையுமே அவங்க வந்து ஈடுபடலை. ஸோ அன்பும் அமைதியுமா அவங்களோட வாழ்க்கை வந்து முறை வந்து அவங்க மேற்கொண்டிருக்காங்க. அதுக்கான அவங்க வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்திக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான சான்று வந்து என்னென்னா, அவங்க யூஸ் பண்ண அந்த ஆடைகள்லையும் அவங்க அணிஞ்சிருந்த அந்த நகைகள்லையும் தான் அவங்களோட தரம் வந்து உயர்ந்த தரத்தை அவங்க வந்து காட்டியிருக்காங்க. வேறு வகையான எந்த ஒரு வழியிலையுமே அவங்க வந்து காட்டலை. அடுத்தது வந்து அவங்களோட அணிகலன்கள், ஆண் பெண் 2 பாலர்களுமே வந்து அணிகலன்கள் வந்து அணிந்திருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபும் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதில் வந்து காதணிகள், கையணிகள், இந்த மாதிரி அனைத்து வகையான இதுவுமே அவங்க இது பண்ணியிருந்திருக்காங்க. தங்கம், வெள்ளி, சங்கு, செம்பு, சுடுமண், தந்தம், இதால் ஆன எல்லா வகையான அணிகலன்களையும் அவங்க வந்து அணிந்து வந்திருக்காங்க. அடுத்து சிந்துவெளி மக்கள் வந்து 2 விஷயங்கள் அவங்க வந்து அவங்களுக்கு தெரியாது. ஒன்று இரும்பு, இன்னொன்று குதிரை. இது 2யுமே அவங்க பயன்படுத்தவும் இல்லை, அவங்களுக்கு தெரியவும் தெரியாது அப்படிங்கிற இம்பார்ட்டன்ட் ஃபேக்டை நம்ம இப்போ தெரிஞ்சுப்போம். இன்னொரு அதிசயமான இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, சிந்துவெளி மக்கள் வந்து அவங்க போட்டிருக்க அந்த ஆபரணத்துக்கு கற்கள் பதிக்கிறதுக்காக சிவப்பு நிற மணிக்கற்களை வந்து அவங்க பதிச்சாங்க. அதாவது அவங்க தங்கத்தில் செஞ்சாலும் சரி, தந்தத்தில் செஞ்சாலும் சரி, எதில் வந்து அணிகலன் செஞ்சாலும் அதில் அந்த கற்களை பதிக்கிறதுக்கு அவங்க யூஸ் பண்ணது வந்து சிவப்பு நிற மணிக்கற்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது ஆங்கிலத்தில் கார்னலின் சொல்லக்கூடிய அந்த ஒரு வகையான மணிகளை வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. சரி, இவ்வளோ சீரும் சிறப்புமாக வாழ்ந்தவங்களுக்கு ஆட்சி பண்ணுறதுக்குன்னு ஒரு அரசர் இருந்தாரா, இல்லை அவங்களுக்குன்னு ஒரு தலைவர் இருந்தாரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது எல்லாத்தையுமே இந்த நிர்வாகம், வணிகமாக இருக்கட்டும், இல்லை வந்து வடிகாலாக இருக்கட்டும், இல்லை நகரத்தின் மையத்தை அமைக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே இது பண்ணுறதுக்கு ஒரு அதிகாரி மட்டும் இருந்திருக்காங்க. அதாவது ஒரு அதிகாரி மையம். அந்த அதிகாரி மையத்தில் நிறைய அதிகாரிகள் வந்து இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க, வரலாற்று ஆசிரியர்கள் வந்து நம்பப்படுறாங்க. இன்னுமே நம்மளுக்கு அவங்களோட தொழிலை பற்றி எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. எனினும் நம்மளுக்கு வந்து புதையுண்ட அந்த பானைகள் அந்த இதெல்லாம் கிடைச்சனால அவங்களோட தொழில் வந்து கைத்தொழில் வந்து என்னவாக இருந்திருக்கும், கைவினைப் பொருட்களை செய்கிறது அவங்களோட தொழிலாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு யூகம் வச்சுருக்கோம். அந்த கைவினைப் பொருட்கள்லாம் வந்து வணிகர்கள் கிட்ட ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்பட்டிருக்கணும் ஒரு யூகம் வந்து இருக்குது. இது மட்டும் இல்லாமல் கால்நடை வளர்ப்பையும் அவங்களோட தொழிலாகவும் மேற்கொண்டிருக்காங்க. அப்போது அந்த நாகரிகத்தில், அதாவது சிந்துவெளி நாகரிகத்தில் சக்கரங்கள் வந்து இருந்திருக்கு. அவங்களுக்கு தெரியாத 2 விஷயம் நம்ம பார்த்தோம் இல்லையா, இரும்பும் குதிரையும் தான் அவங்களுக்கு வந்து தெரியாத 2 விஷயங்களாக இருந்துச்சு.
அவங்க அந்த செஞ்ச அந்த மண்பாண்டங்கள்லாம் வந்து சிவப்பு நிற வண்ணங்களில் அவங்க வந்து அவங்களோட மண்பாண்டங்களை செஞ்சுருக்காங்க. அந்த மண்பாண்டத்தோட உடைந்த துண்டுகள் வந்து நம்மளுக்கு இப்போ கிடைக்கும்போது அந்த துண்டுகளில் விலங்குகளோட உருவங்கள், வடிவங்கள் இதெல்லாம் வந்து அவங்க செதுக்கி, அதாவது அதையும் பதிச்சு அவங்க வந்து அந்த பானைகளை வந்து செஞ்சுருக்காங்க. சிந்துவெளி மக்களோட மத நம்பிக்கையில் பற்றி நம்மளுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல. அவங்களோட இடத்துல கிடைச்ச அந்த பெண் சிலைகள் மட்டும் நம்மளுக்கு கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அந்த சிலைகள் மூலயமா அவங்க வந்து தாய் தெய்வ வழிபாடு மட்டும் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தகவல் தெளிவாக வந்துருக்கு. இவங்களோட கலைத்திறன் மிகவும் அதிகமாகவே இருந்துச்சு. அதாவது இவங்க வந்து என்னென்ன மாதிரியான பொம்மைகள், கைவினை பொருட்கள், அந்த மண்ணால் செய்யக்கூடிய எல்லாத்தையுமே வந்து பொம்மைகள் எல்லாமே, எல்லா உருவங்களையுமே இவங்க வந்து செஞ்சுருக்காங்க. இது வந்து இவங்களோட கலைவண்ணங்களாக இருக்குது. அடுத்து ஹரப்பா நகரத்துக்கு என்ன நடந்துச்சு? அப்படி ஒரு நல்ல நாகரிகம் இருந்துச்சு. அப்படி இருந்துமே அந்த நாகரிகத்துக்கு என்னாச்சு? அதோட சிதைவுக்கு என்ன காரணம்? 1900 வரைக்குமே அந்த நகரம் வந்து ரொம்ப செழிப்பாக சீரும் சிறப்புமாக இருந்துச்சு. 1900 எதுலேருந்து கிமு 1900 அந்த ஹரப்பா நாகரிகம் வந்து சரிய தொடங்கிச்சு. அதுக்கான காரணங்களாக என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஆற்றின் கரையில் இருக்கனால அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம், சுற்றுச்சூழல் மாற்றம் ஏற்படலாம், படையெடுப்பு, அப்புறம் இயற்கை சீற்றங்கள், காலநிலை மாற்றங்கள், காடு அழிதல், அடுத்து தொற்று நோய்கள், இதெல்லாமே வந்து இதோட அழிவுக்கு காரணமாக இருக்கக்கூடிய காரணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பற்றி பார்த்தோன்னா, மொகஞ்சதாராவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெற்றது இல்லையா, அதுதான் வந்து யுனெஸ்கோ வந்து பாரம்பரிய தலமாக அறிவிச்சிருக்காங்க. யுனெஸ்கோ வந்து பாரம்பரிய தலமாக மொகஞ்சதாராவில் நடக்கக்கூடிய தொல்பொருள் ஆராய்ச்சி நடக்கக்கூடிய இடத்தை யுனெஸ்கோ வந்து பாரம்பரிய சின்னமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. உலகில் தோன்றிய முதல் எழுத்து வடிவம், அதாவது சொல் வடிவம் கிடையாது, எழுத்து வடிவம் வந்து சுமேரியர்கள் உருவாக்கியது. இது ரொம்ப மிகவும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்ட்டு அண்ட் கொஸ்டினும் கூட. ஸோ முதல்ல உலகத்தில் தோன்றிய எழுத்து வடிவம் சுமேரியன்களோடது. இப்போ இந்த ஏஎஸ்ஐ, அதாவது ஆர்காலஜிஸ்ட்லாம் வந்து எதை வச்சு இது வந்து இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து உபயோகப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த முறைனா கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை. இந்த முறையை வச்சு தான், கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறையை வச்சு தான் அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் வந்து இந்த மண்பாண்டங்களாக இருக்கட்டும், அவங்க வந்து கண்டுபிடிக்கிற ஒவ்வொன்றுக்கான வயதையுமே வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. இந்த கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறையில் கார்பன் 14 C14 வச்சு தான் இந்த பொருள்களோட வயதை வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. அதாவது அதனால் இந்த கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறைக்கு நம்ம இன்னொரு பேரை என்ன சொல்லலாம் அப்படின்னா, கார்பன் 14, அதாவது C14, கார்பன் 14 ஆர் C14 முறை என்றும் இதை நம்ம அழைக்கலாம். சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறது எதுக்கான பேர் போன நாகரிகம் அப்படின்னா, ரொம்ப இருக்கிறதுலே ஓல்டஸ்ட், அதாவது மிக பழமையான நாகரிகத்தில் அது மிகவும் ஒரு முக்கியமான நாகரிகமாக இருக்குது. பழமையான 4 நாகரிகங்கள் சொன்னாலே அதில் பெரிய பரப்பளவு கொண்டதும் சிந்துவெளி நாகரிகம் மட்டும்தான். இது வந்து உலகத்தில் முதல் திட்டமிடப்பட்ட நகரமாக இருந்திருக்கு. சுத்தம் சுகாதாரத்துக்கு இது பேர் போனதாக இருந்திருக்கு. அண்ட் அளவுகள் எல்லாமே ஒரு தரப்படுத்தப்பட்ட திட்டமிட்ட அளவுகளை வந்து கொண்டு மேற்கொண்டிருக்காங்க. இதெல்லாமே சிந்துவெளி நாகரிகத்துக்கான ஒரு பொதுவான உண்மையாக வந்து நம்ம பேசப்படுது. இப்போது 6வதுல இருக்கக்கூடிய சிந்து சமவெளி நாகரிகம் வந்து முடிச்சாச்சு. அடுத்தது இந்த சிந்துவெளி நாகரிகம் எதில் கவர் ஆகுது, அதாவது எந்த ஸ்டாண்டர்டில் கவர் ஆகுதோ அந்த லெசனை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போது 6th இருந்து பேசிக் அப்படிங்கிறனால நம்ம லைன் பை லைன் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் என்னவோ அதை மட்டும் நம்ம டீட்டெயிலாக குயிக்காக பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து தொடர்ந்து இதே போல் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான கொஷின்ஸ், வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ கண்டினியூஸாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள்.